إلهي لست للفردوس أعلى ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي وإنك غافر الذنب العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم الجلال والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحكيم بسم الله الرحمن الرحيم وعيدنا إلى إبراهيم وإسماعيل أن طهر بيتي للطائفين والعاكفين والركع السجود. وكان النبي صلى الله عليه وسلم إذا دخل العشر الأواخر شد إزاره وأيقظ أهله وأحيا ليله أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மேலான கட்டளையை ஜும்ஆவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தார். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருக்கிறார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, புனிதம் நிறைந்த ரமதானுடைய ஒரு பெரும் பகுதி கழிந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு 3வது 10 நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரமதானுடைய இந்த கடைசி 10 என்பது அறுவடை நேரம் என்று சொல்வார்கள். ஆரம்ப 10ஐ விட, நடுப்பத்தை விட கடைசி 10 இருக்கிறதே ரமதானிலே மிக மிக முக்கியமான நாட்கள், மிக உன்னதமான ஒரு நேரங்கள். நம்முடைய முன்னோர்களான நன்மக்கள் அந்த கடைசி காலத்தை, ரமதானுடைய பிற்பகுதியை மிக பெரும் பாக்கியமாக கழித்திருக்கிறார், மிக பேணுதலோடு கழித்திருக்கிறார். அதனாலே மிக முக்கியமான நேரங்களான இந்த காலகட்டங்களை எல்லாம் பிந்திய 10ஐ நாம் மிகுந்த பாக்கியத்தோடு கழிப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த நசீபை தந்தருள்வானாக. சங்கைக்குரியவர்களே, கடைசி 10இல் நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலை எப்படி இருந்தது என்பது பற்றி சஹாபாக்கள் சொல்வார்கள். கான இதா தஹலல் அஷ்ருல் அவாஹிர், கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டது என்று சொன்னால், ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டது என்று சொன்னால், ஷத்த இஸாரஹு வஐகத அஹலஹு வஅஹ்யா லைலஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இடுப்பிலே கட்டிக்கொள்வார்கள், தங்களுடைய குடும்பத்தாரை எல்லாம் எழுப்பி விடுவார்கள் இபாதத்திற்காக, இரவையெல்லாம் ஹயாத்தாக்குவார், இரவெல்லாம் அவர்கள் ஹயாத்தாக அதை நல்ல காரியங்களிலும் வணக்கங்களிலும் கழிப்பார்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த குணத்தை, தன்மையை பற்றி சஹாபாக்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். உண்மையானவர்களே, உலகத்திலே ஒவ்வொரு அமல்களுக்கும் சில பயன்பாடுகள் இருக்கிறது. ஒரு அமல் அதற்கென்று சில விதமான பயன்பாடுகள், சில விளைவுகள் என்பது இருக்கிறது. ஆனால் இஅ்திகாஃப், கடைசி 10இலே இஅ்திகாஃப் என்பது அது ஒரு அமல் அல்ல, அது பல்வேறு அமல்களுடைய சேர்க்கை என்று சொல்வார். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வரா சென்றதிலிருந்து தொடராக தங்களுடைய வஃபாத் வரை தொடராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார். அதனாலதான் இது சுன்னத்து முஅக்கதா என்று சொல்வார். தொடராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10இலே ரமதானுடைய காலங்களில் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இஅ்திகாஃப் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு அமல் அல்ல, குறிப்பிட்ட ஒரு செயல் மாத்திரம் அல்ல, ஆரம்ப எல்லா விதமான நன்மைகளுடைய ஒன்று சேர்க்கை என்று சொல்வார். இந்த இஅ்திகாஃப் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மாத்திரம் வந்ததல்ல, அதுக்கு முன்னாலே இது இருக்குது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், வஅஹித்னா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல அன் தஹிரா பைத்தி லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர் ருக்கஇ சுஜூத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கும் நாம் ஒரு ஒப்பந்தம் செய்தோம், நீங்கள் கஅபாவை, புனிதமான இந்த பைத்துல்லாவை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எதற்காக? என்னை தவாஃப் செய்பவர்கள்,
அது மாதிரி இங்கே இஅ்திகாஃப் இருப்பவர்கள், தொழுபவர்கள், இவர்களுக்காக இந்த இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளும்படி நாம் அவரிடத்தில் ஒப்பந்தம் செய்தோம் என்று சொல்கிறார். அதிலே அல்லாஹ் தஆலா இஅ்திகாஃபினுடைய ஒரு அமலை குறிப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் குர்ஆன் ஷரீஃபின் வழியாக. அது மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது என்பது ஹதீஸில் இருக்கிறது. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு நதிர் செய்திருந்தேன். குன்து நதர்து அன் அஅ்தகிஃப ஃபில் மஸ்ஜித் ஃபி அய்யாமில் ஜாஹிலிய்யா, அறியாமை காலகட்டத்திலே என்னுடைய இந்த காரியங்கள் நிறைவேறினால் நான் பள்ளியிலே இஅ்திகாஃப் இருப்பேன் என்று நதிர் செய்திருந்தேன். இப்பொழுது இஸ்லாமாகிவிட்டேன், இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால அந்த ஒரு நதரை நான் நிறைவேற்ற வேண்டுமா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அவுஃபி நதரக், உங்களுடைய நதரை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அது இஸ்லாம் அனுமதித்த சொல்லி தந்த உன்னதமான மகத்தான காரியம் என்ற அடிப்படையிலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நிறைவேற்றும்படி நமக்கு சொல்லி தந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிக் கொடுத்தார். இஅ்திகாஃபின் காரணத்தினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது ஒன்று அல்ல, ஏராளமான பலன்கள். பள்ளியிலே இஅ்திகாஃப் 3 விதமான, ஒன்று வாஜிப். இஅ்திகாஃபிலே வாஜிப் என்று சொன்னால் நதிர் செய்திருக்கிறார், என்னுடைய இந்த காரியம் நிறைவேறினா நான் ஒரு நாள் பள்ளியில இஅ்திகாஃப் இருப்பேன், 5 நாள் இஅ்திகாஃப் இருப்பேன் என்று நதிர் செய்கிறாரே, நேர்ச்சை போல ஒரு நதிரை செய்து கொள்கிறாரே, அந்த இஅ்திகாஃபை நிறைவேற்றுவது வாஜிப். அதற்கு அடுத்தது சுன்னத்து முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட அல்லாஹ்வுடைய ரசூலால் நியமமாக மதீனா முனவ்வரா சென்றதிலிருந்து முழுமையாக அவர்கள் இருந்த கடைசி 10 நாட்களுடைய இந்த இஅ்திகாஃப் சுன்னத்து முஅக்கதா. யாருமே ஒரு மஹல்லாவில் இல்லைன்னு சொன்னா எல்லோரும் குற்றவாளிகளாக ஆகிவிடுவார், எல்லோருமே குற்றவாளிகளாக ஆகிவிடுவார்கள். அந்த அளவிற்குள்ள வலியுறுத்தப்பட்ட மகத்தான ஒரு சுன்னத்து தான் இந்த கடைசி 10 நாளில் இருக்கக்கூடிய சுன்னத்தான இந்த இஅ்திகாஃப். அது அல்லாமல் பள்ளியில கொஞ்ச நேரம் இருக்கிறோம், ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம், ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருப்போம், பள்ளியில இருப்போம், நம்ம மக்ரிபுக்கு வர்றோம், தராவி வர பின்னால முடிகிற வரை இருப்போம், காலையில வரை இருப்போம்னு சொன்னா அந்த நேரத்தில் பள்ளியில் நான் இஅ்திகாஃப் செய்கிறேன் இந்த ஈயத்தை கொண்டு பள்ளியிலே வரும் பொழுது அது ஒரு முஸ்தஹப்பான, அது ஒரு நஃபிலான இஅ்திகாஃபாக ஆகிவிடுகிறது. ஆனால் முன்னால் உள்ள 2 இஅ்திகாஃபுக்கு சட்ட நோன்பு, நதிர்லேயும் சரி சுன்னத்து முஅக்கதாவான இந்த கடைசி 10 இருக்கக்கூடிய அந்த இஅ்திகாஃபுக்கு நோன்பு இருக்க வேண்டும். முஸ்தஹப்பான இஅ்திகாஃபுக்கு நோன்பு இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை, கொஞ்ச நேரம் இருக்கணும் என்றாலும் கூட அதிலேயும் பிரதானமான இஅ்திகாஃபினுடைய நியத்தை செய்து கொண்டு வந்தோம் என்று சொன்னார். இஅ்திகாஃபினுடைய நியத்தை செய்து கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதனுடைய பலாபலன் நிரம்ப கிடைக்கிறது என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. அது ஒரு உயர்ந்த அமல், உம்மத்திலே குறைந்து போன அமல், அல்லது பல இடங்களிலே விட்டு போன அமல். சில இடங்களில் எல்லாம் அந்த மஹல்லாவுல ஒரு 2 பேரை பிடிச்சி பணம் எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் நாங்க செய்யறோம், நீங்க இஅ்திகாஃப் இருங்க, எல்லாருடைய குற்றம் நீங்களும் இல்லையா என்றெல்லாம் வைக்கக்கூடிய அளவிற்கு இன்றும் பல இடங்களில் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது அருமையானவர்களே. அதனால இஅ்திகாஃப் என்பது மகத்தான ஒரு பாக்கியம். இஅ்திகாஃபின் காரணத்தினால் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள், முதல்ல 5 கால தொழுகை இமாம் ஜமாஅத்தோடு தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுவதற்கான ஒரு வாய்ப்பு. 5 வக்து தொழுகைகளையும் இமாம் ஜமாஅத்தோடு தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுவதற்குண்டான ஒரு மகத்தான வாய்ப்பு. சுன்னத்தான நஃபிலான அமல்களை எல்லாம் செய்வதற்குண்டான ஒரு நிலை. அது மாதிரி கூட்டான அமல்களுடைய பலன்களை பெற்றுக் கொள்வதற்குண்டான ஒரு நிலை. தரமர் கூட்டான ஒரு துஆ, தொழுகையில நம்ம துஆ ஓதணும், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் சொல்றோம், எல்லாரும் சேர்ந்து ஆமீன் சொல்றோம் இல்லையா? இது ஒரு கூட்டான அமல். அப்படி கூட்டாக செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு, அந்த துஆக்களுக்கு அல்லாஹ்விடத்திலே விசேஷமான அந்தஸ்து உண்டு. நம்முடைய தனிப்பட்ட துஆக்களை விட, நம்முடைய தனிப்பட்ட இபாதத்துகளை விட சில கூட்டான அமல்களுக்கு, இப்படி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் பொழுது எல்லோரும் சேர்ந்து ஆமீன் சொல்வதை போல் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஒரு மனிதர் லா யஜ்தமிஉ மலவுன், ஒரு கூட்டம் சேர்ந்திருக்கிறது, ஒரு கூட்டம் சேர்ந்திருக்கிறது, ஃபயதுஉ பஅதுஹும், ஒருவர் துஆ ஓதுகிறார், ஒய் அம்மின் சாயிரும், மற்றவர்கள் எல்லாம் ஆமீன் சொல்கிறார்கள், இல்லா அஜாபஹும் அல்லாஹ், அல்லாஹ் அந்த துஆவை சீக்கிரம் கபூல் செய்வான் சொன்னார். அதனாலே இஅ்திகாஃபின் காரணத்தினால் கிடைக்கக்கூடிய பலாபலன்களிலே கூட்டான ஜமாஅத்தாக தொழுவை போல நஃபிலான உபரியான சுன்னத்தான தொழுகைகளை தொழுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருப்பதை போல கூட்டான அமல்கள், கூட்டான துஆக்களுடைய வாய்ப்பு என்பதையும் பார்க்கிறோம் அருமையானவர்களே. அது மாதிரி குர்ஆன் ஷரீஃப் ஓதுவது,
இத்திகாஃப் இருக்கிற காரணத்தினால் அந்த நேரங்களை பாக்கியமாக ஆக்கிக் கொள்வது என்ற நிலையிலே திலாவத்து செய்வது, திக்ர் செய்வது, இபாதத் செய்வது, கல்வியை கற்றுக்கொள்வது, சில விதமான தரிசுகள் பாடங்கள் நடக்கும் பொழுது அதிலிருந்து நாம் பல்வேறு விதமான பாடங்களை பெற்றுக்கொள்வது, இதுவெல்லாம் புனிதமான இத்திகாஃபின் வழியாக கிடைக்கக்கூடிய பலாபலன்கள். இன்னும் சொல்ல போனால் ஈமானுடைய சுவையும் கிடைக்கும் என்று சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பள்ளியில ஒரு மனிதர் இருக்கும் பொழுது அவருக்கு ராகத்தா இருக்குது, இதற்கும் ஒரு மனிதர் ராகத்தா இருக்கிறார். இன்னொரு ஆள் வெளியில போனாத்த எப்ப போவோன்னு ஓடுறதுக்கு பாக்குறார். ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொன்னார். யார் பள்ளியில் இருக்கும் பொழுது ராகத்தா இருக்கிறார் அந்த மூமினுக்கு உதாரணம் தண்ணீருக்குள்ளே மீன் இருப்பதை போல் சொன்னார். தண்ணீருக்குள்ளே மீன் இருப்பதை போல், மீனை பிடிச்சு வெளியில போட்டா துடிக்கும், அதுக்குண்டான ஒரு நிலைப்பாடு என்பது கஷ்டமாகும். அது உள்ள இருக்கும்போது ராகத்தா இருக்கிற மாதிரி ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே, அல்லாஹ்வுடைய பவனத்தில், அவனுடைய தர்பாரில் இருக்கின்ற நேரத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம் என்பது உண்மையிலேயே ஒரு ஈமானுடைய சுவையை ஏற்படுத்தி தருகிறது என்பது ஹதீஸில் நமக்கு சொல்லி காட்டப்பட்ட செய்தி. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடும் இங்கே இருக்கிறது. அது மாதிரி தொழுகை எதிர்பார்த்து ஒருவர் இருக்கிறார். தொழுகல்ல, தொழுகைக்கு முன்னால் அல்லது தொழுகைக்கு பின்னால் ஹதீஸில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா ஒரு தடவை கேட்டான், நாயகமே கீம யஃதஸிபுல் மலஉல் அலா, மலக்குமாருடைய கூட்டம் சில அமல்களை எடுப்பதிலே போட்டி போடுவார்கள். சில அமல்களை எடுப்பதில் அவங்களுக்கு மத்தியில் போட்டி இருக்கும். ஏன்னா அந்த அமல்களுடைய விலை, அந்த அமல்களுடைய கண்ணியம், அல்லாஹ்விடத்திலே அதற்கு உண்டான வெகுமதி பொறுமதி என்ற காரணத்தினாலே அந்த அமல்களை எடுப்பதற்கு மலக்குமார்கள் போட்டி போடுவார்கள். அது என்னன்னு தெரியுமான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கேட்டான். ரப்பே நீதான் மிக அறிந்தவன், அல்லாஹ்வே நீதான் மிக அறிந்தவன் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா நமது நாயகத்திற்கு அதை கற்றுக் கொடுத்தான் என்ற ஹதீஸிலே வருகிறது. கற்றுக் கொடுத்த பிறகு மீண்டும் கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அந்த அமல்களுடைய வரிசையை சொன்னார்கள், அல் மக்ஸு பில் மசாஜித், பள்ளியில கொஞ்ச நேரம் இருக்குன்னு சொன்னார். ஒண்ணும் செய்யல, திக்ர் செய்யல, இபாதத் செய்யல, தொழுகல்ல, பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறார், அல்லாஹ்வுடைய பவனத்திலே அவர் சிறிது நேரம் அமர்ந்து இருக்கிறார். இதற்குண்டான நன்மை சும்மா இருக்கிறவர்களுடைய இந்த கூலி இருக்கிறதே, அதை எடுப்பதிலே மலக்குமார்கள் போட்டி போடுகிறார்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அல்லாஹ் ரசித்தான் என்று பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, எனவே பள்ளியிலே கொஞ்ச நேரம் தங்கி இருப்பது இது எல்லாவற்றை விட மகத்தான ஒரு பாக்கியம். கடைசி பத்தில் யார் இஅ்திகாஃப் இருக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கண்டிப்பாக லைலத்துல் கத்ரை நஸீபாக்கி விடுவார். வேற என்ன வேண்டும் பெருமக்களே? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 வருடங்கள் முன்னால் வாழ்ந்தார்கள் பல பெருமக்கள். இந்த சம்பவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஷம்ஊனுல் காஸி என்று ஒருவர் இருந்தார். அவர் 1000 மாதங்கள் அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு இபாதத் செய்து அவருடைய பாதையிலே இபாதத் செய்தார் என்ற உடனே சஹாபாக்களுக்கு, ஈமான் உள்ள அந்த பெருமக்களுக்கு, ஆகிரத்தை நோக்கமாக கொண்ட அந்த பெருமக்களுக்கு, அமல்களுடைய மகத்துவம் தெரிந்த அந்த பெருமக்களுக்கு மனதில் ஒரு வேதனை, நமக்கெல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பு இல்லையேன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பிடத்தில் துஆ செய்தார்கள். அதற்காக அல்லாஹ் கொடுத்த சன்மானம் தான் புனிதமான இந்த லைலத்துல் கத்ர் போன்ற இரவு. லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட ஒரு மனிதர் உலகத்திலே 83 ஆண்டுகளுக்கு மேலாக அமல் செய்ததனுடைய கூலியை ஒரு இரவில் பெறுகிறார். அது எந்த இரவு? கடைசி 10. சில சஹாபாக்கள் குறிப்பிட்டு சொன்னாலும் அதற்கு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு போன்றவர்கள் எல்லாம் இல்லை 27 தான் என்று அவர்கள் குறிப்பிட்டு சொன்னாலும் பல பெருமக்கள் ஹதீஸிலே வந்திருக்கிறது கடைசி 10 என்று வந்திருக்கு. எனவே அந்த கடைசி 10 உள்ள லைலத்துல் கத்ரை கண்டிப்பாக, ஏன்னா பள்ளிக்கு வந்துட்டார், அது ஒரு இபாதத். அவர் தொழுதாலும் இருந்தாலும் படுத்தாலும் ஓதினாலும் எதை கொண்டும் லைலத்துல் கத்ரை பெற்றுக் கொடுக்கிறார். எனவே புனிதமான இஅ்திகாஃபின் வழியாக கிடைக்கக்கூடிய பயன்பாடுகளிலே, பல்வேறு உயர்ந்த பயன்பாடுகளிலே அவர் லைலத்துல் கத்ரை பெற்றுக் கொள்ளக்கூடிய மகத்தான ஒரு நசீபம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதற்கு அறிவுலக மேதை ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் அபூ ஹாமித் அல்-கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார். அதற்கு இமாம் அபூ ஹாமித் அல்-கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், மன் ஆஸர ஜுலூஸஹு பில் மஸ்ஜித், பள்ளியில் யார் இருக்கக்கூடியதை தேர்ந்தெடுக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா அஅதாஹுல்லாஹு 5 கிஸால், 5 பாக்கியங்களை அல்லாஹ் கொடுக்கிறான் சொன்னார். அதற்கு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார், 5 பாக்கியங்களை அல்லாஹ் கொடுக்கிறான். ஸஹரல்லாஹு லஹு லீகல் மஈஷா, வாழ்க்கையினுடைய நெருக்கடிகளை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். வாழ்க்கையில் நெருக்கடி ஏற்படாதுன்னு சொன்னார்.
நெருக்கடிகளை விட்டு அல்லாஹ் தஆலா அவரை பாதுகாக்கிறான். அதேபோல் கபருடைய நெருக்கடிகளில் இருந்து அல்லாஹ் தஆலா அவரை பாதுகாக்கிறான். அதேபோல அவருடைய கிதாபை கியாமத்துடைய நாளையிலே வஅம்மா மன் ஊதி கிதாபுஹு பியமீனிஹி, யாருடைய கிதாப், யாருடைய ஏடு, அவன் அமல் செய்ததனுடைய அந்த ஏடு வலக்கையிலே கொடுக்கப்படுமோ ஃபயகூல், அவன் சத்தமிடுவான் ஹா உக்ரவு கிதாப், இதோ என்னுடைய கிதாப், இதோ என்னுடைய ஏடு, படியுங்கள் என்று ஆனந்தப்படுவான். இன்னி, அவன் உறுதியாக நான் நினைத்தேன் என் ரப்பை சந்திப்பேன், இதற்குண்டான கூலி கிடைக்கும் என்று நான் உறுதியோடு உலகத்தில் அமல் செய்தேன், அதனுடைய விளைவு இந்த கித்தாபினுடைய வலக்கையில் கொடுக்கப்பட்டது என்று ஆனந்தப்படுவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே. இஅ்திகாஃபின் வழியாக, பள்ளியிலே தங்கியிருப்பதன் வழியாக அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுக்கக்கூடிய மூணாவது சன்மானம், அவனுடைய வலக்கையிலே அல்லாஹ் தஆலா அவனுடைய ஏட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நசீப் கிடைக்கிறது என்று. அது மாதிரி நாலாவது சொல்கிறார்கள், சிராத்துல் முஸ்தகீமை மின்ன வேகத்தில் கடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் அவனுக்கு ஏற்படுத்துகிறான். அதேபோல் ஐந்தாவது சாலிஹீன்களோடு, அருளாளர்களோடு சேர்ந்து சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியம். கியாமத்துல நல்ல மனிதர்கள் பக்கத்துல போய் நிற்பாங்களாம். உலகத்துல பாவிகளாக இருந்தவர்கள் அங்கேயுமே நிற்பார்களாம். ஒரு சத்தம் வரும், வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே பிரிந்து செல்லு. உலகத்தில் உங்களுக்கு பாவம் இன்பமாக இருந்ததா, பாவமான காரியங்களை செய்வது இன்பமாக இருந்ததா, அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த அந்த நமக்கள், நல்ல அமல்களில் ஈடுபாட்டு காட்டியவர்கள், எனவே அந்த மக்கள் பக்கத்தில் நீங்க நிக்காதீங்க, போங்க அல்லாஹ் தஆலா சொல்வான் என்றார்கள். ஆனால் யார் இந்த பள்ளியினுடைய தங்கியிருப்பதை யார் விரும்புகிறார்களோ, தேர்ந்தெடுக்கிறார்களோ, அல்லாஹ் தஆலா நல்லவர்களோடு இருப்பது மாத்திரமல்ல, நல்லவர்களோடு சொர்க்கத்திலும் நுழைவிப்பான் என்று அறிவுலக மேதை ஹஜ்ரத் இமாம் அபூ ஹாமித் அல்-கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார். மக்களே, சாதாரணமான ஒரு அமல் அல்ல, உலகத்துல சாதாரணமா விட்டு போன ஒரு அமல் இது. உலகத்துல அது குறைந்து போன ஒரு அமல், ஆனால் பாக்கியமான ஒரு அமல், பாக்கியமான ஒரு அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் இஅ்தகஃப யௌமன் இப்திகா வஜ்ஹல்லாஹ் இப்திகா வஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி யார் ஒருவர் ஒரு நாள் இஅ்திகாஃப் இருக்கிறார். ஒரு நாள் என்றால் மக்ரிபினுடைய தொடக்கத்திலிருந்து அடுத்த மக்ரிப் வரை யார் ஒரு நாள் இஅ்திகாஃப் இருக்கிறாரோ, ஜஅலஹுல்லாஹு பைனஹு வ பைனன் நாரி ஸலாஸ ஸனாதிர், அல்லாஹ் தஆலா அவருக்கும் நரகத்திற்கும் மத்தியிலே 3 கந்தக்குகளை, 3 பெரும் பகுதியை, ஒரு விரிநிலையை அல்லாஹ் தஆலா விரிநிலையை ஏற்படுத்தி விடுவான். பெரிய ஆழங்களை அல்லாஹ் உண்டாக்கி விடுவான். ஒவ்வொரு கந்தக்குக்கும் மத்தியிலே, 2 கந்தக்குக்கும் மத்தியிலே, அந்த முதலாவது கந்தக், இரண்டாவது கந்தக்கு மத்தியிலே அபஅது மிம்மா பைனல் காஃபிகைன், அது 2 தொலைதூரத்திற்கு மத்தியிலே உள்ள அவ்வளவு பெரிய விசாலமான ஒரு நிலை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அவருக்கும் நரகத்திற்கு மத்தியில் என்று சொன்னார். எனவே நாம் வாழ்க்கையிலே இந்த இஅ்திகாஃபினுடைய அமலை பற்றி பிடிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு சையத்னா அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார். அடுத்து அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், உலகத்தில் இஅ்திகாஃபினுடைய அமலுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? மஸலுல் முஜ்ரிமத்தில் லதி அல்கா பைன யதைர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு முன்னாலே ஒரு பாவி சரணாகதி அடைந்ததை போல் என்று சொல்கிறார். ஒரு பாவி வந்து அடைக்கலமாகிறான், சரணாகதி அடைகிறான், அவரிடத்தில் விழுந்து விடுகிறான். வல்லாஹி லா அப்ரஹ ஹத்தா தர்ஹமனி ரப்பே, எனக்கு நீ ரஹ்மத்தை செய்யாமல், உன்னுடைய ரஹ்மத்தை எனக்கு நீ தராமல் நான் இந்த இடத்தை விட்டு அகல மாட்டேன் ரப்பே. இந்த இடத்தை விட்டு நான் அகல மாட்டேன். லா அப்ரஹு ஹத்தா தர்ஹமனி, எனக்கு நீ ரஹ்மத் செய்யாமல் என்று அல்லாஹ்விடத்திலே அடைக்கலமாகி விடுவதை போல் ஒரு அமல்தான் இஅ்திகாஃப் என்று சையதுனா அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார். சையதுனா அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், அல் கியாமு பில் மசாஜித் யுதஹிரு சியாமனா, பள்ளியில் இருப்பது இருக்கிறது என்னுடைய நோன்பை இன்னும் கொஞ்சம் சுத்தமாக்கும் என்று சொல்கிறார். ஒவ்வொரு ஆட்களும் அதனுடைய சுவையை உணர்ந்து சொல்கிறார். ரப்பை நெருங்குவதற்குண்டான வழி என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. அல்லாஹ்வை நெருங்குவதற்குண்டான வழி, மன் கஸத பில் மஸ்ஜித், யார் பள்ளியை நாடி எங்கே இருக்கிறார்களோ அது ஸார் அல்லாஹ், அல்லாஹ்வை சந்திக்கிறார், அல்லாஹ்வை சந்திக்கிறார். ரப்பை சந்திக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா 7 வானங்களையும் கடந்து தன்னிடத்தில் அழைத்தான். ஆனால் அடியார்களுக்கு அல்லாஹ்வை சந்திப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பாக அவன் ஆக்கியிருக்கக்கூடிய இடம் மஸ்ஜித், பள்ளிகள் தான். எனவே ஹக்குன் அலல் மஸூர் அய்யுக்ரிம ஸாயிரஹு, யார் தன்னை சந்திக்க வருகிறாரோ அந்த விருந்தாளியை நாம் கௌரவிப்பதை போல அல்லாஹ் தன்னை சந்திக்க வந்த அந்த விருந்தாளிகளை, அந்த இஅ்திகாஃப் இருப்பவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான் என்று வந்திருக்கிறது. எனவே இஅ்திகாஃப் என்பது அவ்வளவு உன்னதமான ஒரு அமல். யார் அதை பேணுதலான முறையிலே
பேணுதலான முறையில் இங்க உட்கார்ந்து தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுறது ஏத்திகாவினுடைய நோக்கங்கள்ல ஒண்ணு ஒரு வகையில கல்வத், எல்லாவற்றையும் விட்டு ஒதுங்கி நாம் தனியா இருப்பது, நாம் ஒதுங்கி இருப்பது, அதுதான் ஏத்திகாவினுடைய நிலை. அதனாலதான் சில இடங்கள்ல எல்லாம் நம்ம தனி ஒரு கூடார மாதிரி போட்டுருவாங்க. ஏதாவது ஒரு துணியை போட்டு மறைஞ்சவர் வருவார், இபாதத் செய்ய, இபாதத் சேர்ந்து இபாதத் செய்யற இடத்துல வருவார், மற்ற நேரங்கள் தனியா இருந்து இபாதத் செய்வார். அதுதான் இங்கே பள்ளியிலே உட்கார்ந்து கொண்டு வீண் பேச்சுக்கள் பேசுவது, நேரங்களை செல்போன்ல செலவழிப்பது, இங்க வாட்ஸ்அப் பேஸ்புக் இந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அவங்க வீட்டில் இருக்கிறது நல்லது. இங்க இருப்பதை விட இங்க உட்கார்ந்து அப்படிப்பட்ட காலங்களை கழிப்பதை விட அருமையானவர்களே, அதனாலே இந்த இடங்களை அது அல்லாஹ்வை நெருங்குவதற்குண்டான உன்னதமான வழி என்று பெருமக்கள் சொல்வார். இன்னும் சொல்ல போனால் உயர்ந்த மகாமாத்துகளும் பல்வேறு விதமான இர்ஷாதாத்துகளும் வழிகாட்டுதல்களும் இதை கொண்டு கிடைக்கும் என்று எழுதியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் விதாயத்தினுடைய அந்த மகாமிற்கு இது ஒரு நெருக்கம் என்று சொல்வார். அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு நுபுவத்தை கொடுப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் ஒரு கல்வத்தை கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாத காலம் கல்வத்தில் இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுப்பிப இலையல் கலா ஹதீஸிலே வருகிறது. புகாரி ஷரீஃபினுடைய ஆரம்ப ஹதீஸ் தான், தனிமை என்பது எனக்கு பிரியமாக்கப்பட்டு விட்டது. தனிமையில் நான் இருந்தேன். 6 மாத காலம் ஸல்லல்லாஹு தனித்திருந்தார். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா நுபுவத்தை கொடுத்தான். அது மாதிரி ஒரு விதமான தனிமை, படைப்பினங்களை விட்டு, உலகத்தினுடைய ஆசாவாசங்களை விட்டு, பாவங்களை விட்டு, மற்ற எல்லாவற்றை விட்டு ரப்பே நீதான் எனக்கு அடைக்கலம் என்று தனித்திருக்கக்கூடிய உன்னதமான ஒரு நிலைப்பாடுதான் ஏத்திகாவ் என்று பெருமக்கள் சொல்வார். அருமையானவர்களே, இந்த தனிமையினுடைய மகத்துவம் சாதாரணமானதல்ல. அதிலேயும் பள்ளியில இருந்து தனிமை என்பது ஹதீஸிலே வருகிறது அல்லவா? அல்லாஹ்வுடைய அரிசின் நிழலில் ஒதுங்கக்கூடிய 7 கூட்டத்தார். அதுல பள்ளியில வரான் இருந்தாரு, இவர் ஏத்திகாவ் இருந்தாரு, தனிமையில இருந்தாருன்னா அதுல 2 கூட்டத்திலே இவர் வந்துடுறார். ரஜுலுன் ذكرல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனா, ஒரு மனிதன் தனிமையில் அமர்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார், இபாதத் செய்கிறார். ஃபஃபாதத் ஐனா, அவருடைய கண்கள் கண்ணீரை பொழிந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் கண்ணீரை பொழிந்து கொண்டிருக்கிறது. அழுகிறார், இபாதத் செய்கிறார், திக்ர் செய்கிறார், அல்லாஹ்வுடைய அரிசின் நிழலில் ஒதுங்குவார் என்று வருகிறது. அதே போல வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், ஒரு மனிதருடைய கல்பு பள்ளியோடு இருக்கிறது, இவரும் அல்லாஹ்வுடைய அரிசின் நிழலில் ஒதுங்குவார் என்று வந்திருக்கிறதே. அருமையானவர்களே, நேரடியாக பள்ளியிலேயே இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொண்டு அந்த அரிசின் நிழலில் ஒதுங்கக்கூடிய மகத்தான பாக்கியமும் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது என்று ஏத்திகாவுடைய நன்மைகளை பெருமக்கள் அவ்வளவு எழுதுகிறார். நேரத்தை நாம் பங்கு வைத்துக் கொண்டு இந்த ஏத்திகாவுடைய அமல், யார் 10 நாள் இருக்க நினைக்கிறாங்களோ வர்ற செவ்வாய்க்கிழமை மகரிபுக்கு முன்னால, நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால பள்ளியில வந்துடணும். பெருநாள் பிறை கண்டு அவர்கள் வெளியிலே செல்ல வேண்டும். இங்க இருந்தால் இல்ல, அவ்வளவு நாள் இருக்கிறதுக்கு உண்டான நிர்பந்தமான நிலை எங்களுக்கு இல்லைன்னு சொன்னா குறைந்த நாட்களாவது அவர்கள் ஏத்திக்காக இருப்பதற்குண்டான மகத்துவமிக்க அதனுடைய பலன்களை பெற்றுக் கொள்வதற்கு ஆசைப்பட வேண்டும். இல்ல அதுவும் இல்ல சூழல் சொன்னா இரவு முழுவதும் குறைந்தபட்சம் மகரிபுக்கு வந்தால் அவர்கள் பள்ளியில தஹஜ்ஜுத் மற்ற காரியங்களை எல்லாம் முடித்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையிலாவது இரவை அதிகமாக பள்ளியில நாம கழிக்க வேண்டும். வச்சுக்கலாமா? ஒரு நியத்தை வைக்க வேண்டும். நேரங்களை பகுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். பகல்ல கூட ஓரளவு ஓய்வெடுத்துக்கலாம். ஆனால் இரவை ஹயாத்தாக்க வேண்டும். இரவை ஹயாத்தாக்குவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 என்று வருகிறது. அதிலே சில நேரங்களை குர்ஆன் ஓதுவதற்கென்று, அதிலே சில நேரங்களை திக்ர் செய்வதற்கென்று, சில நேரங்களை தொழுவதற்கென்று, சில நேரங்களை இஸ்திக்பார் செய்வதற்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். நல்ல மக்கள் யார் என்று சொன்னால் சஹர் நேரத்தில் இஸ்திக்பார் செய்வார். சஹர் நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பிழைவருக்க தேடுவார். அது மாதிரி அந்த சஹர் நேரம், அதிகாலை நேரம், தஹஜ்ஜுடைய நேரம், துஆவுக்கு கொள்ளப்படக்கூடிய நேரம். ஐய துஆ யஸ்மஉ யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹபீபே நபியே, துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே சீக்கிரம் அங்கீகாரக்கூடிய நேரங்கள் என்று சொல்லும் பொழுது பரதான தொழுகைகளுக்கு பின்னால் அது மாதிரி இரவு நேரங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்தார். அது மாதிரி செய்துனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அந்த மக்கள்லாம் வந்து சொன்னாங்க, என்னுடைய சகோதரருக்கு நாங்கள் அநியாயம் இழைத்து விட்டோம், நாங்கள் மிகப்பெரிய தவறை செய்து விட்டோம், அவரை கிணற்றிலே கொண்டு போய் தள்ளி விட்டோம், ஏதோ எங்களுக்கு ஏற்பட்ட பொறாமை, அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும். யா அபானா இஸ்தக்ஃபிர் லனா துனூபனா இன்னா குன்னா ஹாத்தியின், மிகப்பெரிய தவறை நாங்கள் செய்து விட்டோம், எங்களுக்காக ரப்பிடத்தில் நீங்க அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் என்று கேட்டு வருகிறார். அதற்கு சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை குர்ஆன் சொல்லும், சௌப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் உங்களுக்காக நான் பிழைவருக்க தேடுகிறேன். அது எந்த நேரம்? அது சஹருடைய நேரம், இரவு நேரம் என்று பெருமக்கள் விளக்கம் சொல்வார். அதனாலே குறிப்பாக பொதுவாக எல்லா இரவு நேரங்களும் பாக்கியமானது, அதிலேயும் பிந்தி இரவு நேரம் என்பது இன்னும் பாக்கியமானது. ரமலானுடைய இரவெல்லாம் பாக்கியமானதுதான். குறிப்பாக கடைசி 10 என்பது உன்னதமானது.
அருமையான பெருமக்களே, அதனாலே உன்னதமான அந்த அமல்களை செய்வதற்காக குறைந்தபட்சம் நாம் கொஞ்ச நேரமாவது பள்ளியில் ஏத்திக்காக இருந்து அந்த பலன்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாய்ப்பவர்கள் கடைசி 10 முழுமையாக ஏத்திக்காக இருந்து நேரங்களை வீணாக்கி விடாமல், வீணான பேச்சுக்களை மற்ற ஆட்களை எல்லாம் தெரிஞ்ச ஆட்கள் நண்பர்கள் எல்லாம் வர சொல்லி இன்னும் அவள் எப்படி இருக்கிறேன்னு உட்கார்ந்து கதை பேசுறதுக்குள்ள நேரம் அல்ல பெருமக்களே. அது வீணாக்கிவிடும், ஏத்திக்காவை வீணாக்கிவிடும். அதனால பொதுவாக ஏத்திக்கா இருப்பவர்கள்ட்ட கூட மற்றவங்க முடிஞ்சவரை தொடர்பு குறைச்சிக்கிறாங்க. அவங்கள விட்டு அவங்க வழியில விட்டுறாங்க. அது கல்வி இருக்கிறோம் செய்துட்டு போறாங்க. அவங்கள்ட்ட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, அது மாதிரி செல்வாத்து நேரங்களை கழிக்கிறது எல்லாம் ஏத்திக்காவினுடைய அசல் நோக்கத்தை பாழாக்கிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா உயர்ந்த அமல்களையும் செய்வதற்கு நசீபை தந்திருக்கிறான். சங்கையான இந்த ரமதானை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். மகத்தான பாக்கியம். இந்த ரமதானுக்கு முன்னால் நம்மை விட வயதிலே எத்தனையோ குறைந்தவர்களும் கூட நம்மை விட்டு விடை பெற்று விட்டார்கள். ஆனாலும் அல்லாஹ் தஆலா சன்மானமாக அருளாக இந்த ரமதானை நமக்கு தந்தான். பாக்கியமாக கழிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த ரமதானை மிகுந்த பாக்கியத்தோடு கழித்து கியாமத்திலே அல்லாஹ்விடத்திலே விருந்தாளியாக வந்து நமக்காக ஷஃபாஅத் செய்யுமே அப்படிப்பட்ட ஒரு ரமதானாக, அப்படிப்பட்ட ஒரு அமலாக அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஆக்கி அருள்வானாக. சரியான லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொள்ளும் நசீபை தந்தருள்வானாக. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஓத சொன்னார்களே, அந்த துஆவை அல்லாஹ் எல்லோர் விஷயத்திலும் கபூல் செய்திருவானாக. நம்முடைய வாழ்க்கையில இந்த ரமதானை நம்முடைய வாழ்வின் கடைசி ரமதானாக ஆக்கிவிடாமல் இன்னும் ஏராளமான ரமதானை சந்தித்து அவைகள் எல்லாம் பாக்கியமாக கிடைக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.